அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம February 22லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், யுவிகா இளம் விஞ்ஞானி திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க. பாருங்க யுவிகா. இந்த யுவிகா அப்படிங்கிறது என்ன திட்டம் அப்படின்னா இளம் விஞ்ஞானி திட்டம். ஓகேங்களா, யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யுவிகா அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவ விக்யானி காரியக்ரம். பாருங்க யு வி அடுத்தது கா. ஓகேங்களா, யுவிகா யுவ விக்யானி காரியக்ரம். இந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கணும். யுவிகா பார்த்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடைய ஒரு திட்டம் கேட்கலாம். இது இளம் விஞ்ஞானி திட்டம், எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இஸ்ரோ தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தை 2019 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் செய்முறை விளக்க பயிற்சிகள் இந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, விஞ்ஞானிகள்கிட்ட கலந்துரையாடுவதும் அதுக்கப்புறம் அதன் கீழ் செய்முறை விளக்க பயிற்சிகள் கொடுக்குறாங்க. பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா, 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தான் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க. 2019 கொண்டு வந்திருந்தாலும் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இது நியூஸில் இடம்பெற்றது. ஆனாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், முதலாவது தலைமைத்துவ மாநாடு. அதாவது குஜராத்துடைய உயர் தலைமைத்துவ பயிற்சி பள்ளி சார்பில் முதலாவது தலைமைத்துவ மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் பாரத மண்டபமில் நடந்துச்சு. இப்போ நிறைய மாநாடுகள் பார்த்திங்கன்னா இந்த டெல்லியில் பாரத மண்டபத்தில் தான் நடக்குது. ஓகேங்களா, இந்த மாநாட்டுக்கு பூட்டான் பிரதமர் ஷெரிங் தோப்கே கலந்திருந்தார். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் முன்னாடியே சொன்னதான், நம்ம கண்ட்ரிக்கு இந்தியாவுக்கு யாராவது பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ இன்னொரு நாட்டில் இருந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, பூட்டான் பிரதமர் யாருங்க? ஷெரிங் தோப்கே. முதலாவது தலைமைத்துவ மாநாடு எங்கே நடந்துச்சு? டெல்லியில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நடந்த மாநாடு அப்படிங்கிறதுனால கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சர்வதேச மருத்துவ மாநாடு. மாநாடுகள் எப்படியுமே ஒரு டைமில் பார்த்திங்கன்னா மாநாடுகள் ரிலேட்டட் கொஷின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. சர்வதேச மருத்துவ மாநாடு சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு இந்தியாவில் நடந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுவும் இந்த சர்வதேச லெவலில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு எங்கே நடந்திருக்கு? சென்னையில் நடந்திருக்கு. சென்னை கிண்டியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா, சர்வதேச மருத்துவ மாநாடு இந்தியாவில் நடந்தாவே பார்த்துக்கணும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா, இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அகத்தியம் 2025 என்ற ஆய்வு தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டிருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நூல் வெளியிடுறாங்கன்னா அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அகத்தியம் 2025 அப்படிங்கிற ஆய்வு தொகுப்பு நூலை இந்த மாநாட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 21வது ஆசிய ஆப்பிரிக்க கிராமப்புற மேம்பாட்டு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில். அதிகமாக பார்த்தீங்கன்னா மாநாடுகள் உங்களுக்கு டெல்லியில் தான் நடக்கும். ஒரு சிலது வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் இப்போ பாருங்கள், சர்வதேச மருத்துவ மாநாடு சென்னையில் நடந்திருக்கு. அந்த மாதிரி வித்தியாசமாக டெல்லியை தவிர மற்ற எங்காவது நடந்ததுன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்சர் தெரியலினாலுமே சர்வதேச அளவில் இல்லை இந்த தேசிய அளவில் நடக்கக்கூடிய மாநாடுகள் அதிகமாக டெல்லியில் தான் நடக்கும். சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய மாநாடுகள் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த குஜராத்து, நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் கொஷினை கொஞ்சம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்பொழுது கொஞ்சம் லாஜிக்காக இப்போ பார்த்தீங்கன்னாவே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். தெலுங்கானாவில் நடக்கும் சில மாநாடுகள்லாம். தேசிய அளவில் நடக்கக்கூடிய மாநாடுகள் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா டெல்லியில் தான் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி லாஜிக்காக படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா பிளேஸையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், சிறந்த பெண்கள் பட்டியல் 2025 அமெரிக்காவுடைய டைம் வார இதழ் வெளியிட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானதுங்க, பாருங்கள்.
சிறந்த பெண்கள் பட்டியல் 2025 எந்த நாட்டுடைய வார இதழ் அப்படின்னா அமெரிக்காவுடைய டைம் வார இதழ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பெண்கள் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அசாமை சேர்ந்த வனவிலங்கு உயிரியலாளர் பூர்ணிமா தேவி பர்மன். ஓகேங்களா, பூர்ணிமா தேவி பர்மன் பேர் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க வந்து இடம்பெற்றிருக்காங்க. அமெரிக்கா டைம் வார இதழ் வெளியிட்ட சிறந்த பெண்கள் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க பூர்ணிமா தேவி பர்மன். அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்துக்கோங்க, அசாம். சரி, அப்போ அவங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். பாருங்க, ஹர்கிலா அப்படின்னு என்னன்னா ஒரு வகை நாரை பறவை. ஓகேங்களா, என்ற வகை நாரை பறவை இனத்தை பாதுகாக்கக்கூடிய முன்னெடுப்பில் இவங்க வந்து முன்னெடுப்பு நிறைய எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதையை பாதுகாக்கிறதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஹர்கிலா அப்படிங்கிறது ஒரு வகை நாரை பறவை இனம். புரிஞ்சுதுங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்காக அவங்களுடைய தலைமையில் 20,000 பெண்கள் அடங்கிய ஹர்கிலா இராணுவம் அப்படிங்கிற குழுவே அமைச்சிருக்காங்க. அந்த குழுவின் மூலமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹர்கிலா பறவையை பாதுகாக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. இவங்க இந்த பாதுகாக்கக்கூடிய எடுத்த ஸ்டெப்ஸ் இவங்களுடைய அவரின் பணிகள் பிரான்சில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால வந்து அதுவும் இன்னொரு கண்ட்ரியில் பள்ளி குழந்தைகளுக்கு பாடமாக இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது எதுக்காக வந்து இதையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பாங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் IUCN அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தின் அதில் அவங்க வந்து பாருங்கள், அவங்க வந்து ஒரு உயிரினங்கள் வகைப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னா இந்த உயிரினங்கள் அழியக்கூடிய இடத்துல இருக்குது, இந்த உயிர்கள்லாம் வந்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்குது, இந்த உயிரினங்கள் அப்படின்னா அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு உயிரினங்களில் ஒவ்வொரு பட்டியலில் வச்சுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹர்கிலா பறவை அழிவு நிலையில் உள்ள உயிரினங்கள் பட்டியலில் இருந்திருக்கு. ஓகேங்களா, அதற்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் உயிரினங்கள் பட்டியலுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த அழிவு நிலையில் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய பேர் ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. அதில் ஒருத்தங்க தான் இவங்க. ஓகேங்களா, அழிவு நிலையில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் பட்டியலில் இருந்ததுனால அப்போ அதையை பாதுகாக்கணும் கண்டிப்பாக. அதற்காக அவங்க எடுத்த ஸ்டெப்பு தான் இந்த ஹர்கிலா இராணுவம் குழு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தலுக்கு உள்ளாக உயிரினங்கள் பட்டியலில் இது வந்துருச்சு, கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? பாருங்க, வகைப்பாட்டில் அழிவு நிலையில் உள்ள உயிரினங்கள் பட்டியலிலிருந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் உயிரினங்கள் பட்டியலுக்கு ஹர்கிலா நாரை இனம் மாற்றப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இந்த ஹர்கிலா பறவை இனத்துடைய அந்த எண்ணிக்கை 1800 இருக்குன்னு சொல்கிறாங்க, இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, காஷ் பட்டேல். காஷ் பட்டேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசிய புலனாய்வுத்துறை FBI அதனுடைய இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் ஏன் நம்ம பார்க்கணுன்னா இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி, அதனால் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, அமெரிக்க தேசிய புலனாய்வுத்துறையுடைய இயக்குனராக காஷ் பட்டேல் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து இந்திய வம்சாவளி. அடுத்தது பாருங்கள், உலக அமைதி கோபுரம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் அருகே உள்ள புத்தர் கோவிலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலக அமைதி கோபுரத்தை அமைச்சிருக்காங்க. இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 120 அடி உயரம். 120 அடி உயர உலக அமைதி கோபுரம் எங்கே அமைச்சிருக்காங்க? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள புத்தர் கோவிலில். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், சக்திகாந்த தாஸ். இவர் நம்ம முன்னாடியில் அடிக்கடி இவரை பற்றி பார்த்துருப்போம். இவர் யாருங்க? ரிசர்வ் பேங்கோட இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநராக இருந்தார், இப்போ மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, இவரை இப்போ என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மை செயலராக நியமிச்சிருக்காங்க. அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு ஒரு முதன்மை செயலர் தான் இருப்பாங்க. யார் இருந்தாங்க? ஏற்கனவே பிரதமரின் முதன்மை செயலராக யார் இருக்காங்கன்னா PK மிஸ்ரா இருக்காங்க.
இப்போ பிரதமருக்கு இன்னொரு 2வது முதன்மை செயலராக வந்து சக்திகாந்த தாஸ் அவர்களை நியமிச்சிருக்காங்க. முதல் முறையாக 2 செயலர்கள் இப்போ இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ நாளாக ஒரே ஒரு செயலர் மட்டும்தான் பிரதமருக்கு இருப்பாங்க. இப்போ 2 முதன்மை செயலர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பி.கே. மிஸ்ரா, சக்திகாந்த தாஸ் 2 பேருமே ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷினுங்க. ஏன்னா 2வது முதன்மை செயலர் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 2 செயலி பார்க்க போகிறோம். என்னென்ன செயலி அப்படின்னா, ஒருமைக்கண் செயலி, இன்னொன்று அப்பா செயலி. 2மே பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துடைய செயலி தான். 2மே பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு செயலி தான். ஓகேங்களா? பாருங்கள், இதில் இந்த ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, எளிமையும் ஏமாப்பும் உடைத்து, ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. ஒரு ஜென்மத்தில், ஒரு பிறவியில் நாம் கற்ற கல்வி நமக்கு 7 ஜென்மத்துக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா பாதுகாப்பு அளிக்கும் அப்படிங்கிறதுக்கு தானே இந்த குறளுடைய மீனிங். இப்போ தெரியுலங்க எல்லாத்துக்குமே. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ என்னதுன்னா, இந்த பாருங்கள், ஒருமைக்கண் அதுலேயே உங்களுக்கு கல்வி சம்மந்தமாக இருக்கா? இது ஓரளவுக்கு கெஸ் பண்ணால் கூட இதை நம்ம இதை போட்டுடலாமா? பாருங்க, ஒருமைக்கண் இதனுடைய நோக்கம் என்னன்னா, 234 தொகுதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மேற்கொண்ட ஆய்வு குறித்த விவரங்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒருமைக்கண் செயலி. ஓகேங்களா? அந்த ஆய்வுகள்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வுலாம் பண்ணுறாங்கல்ல, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பா செயலி அப்படிங்கிறது என்னென்னா, தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலி. இது வரைக்கும் போதும். ஓகேங்களா? தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலி. அதுக்கப்புறம் பாருங்கள், தரமான கல்வி வழங்குவதில் தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குங்க? இப்போது 2வது இடத்துல இருக்குது. கல்விக்காக நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க. உதவித்தொகை கொடுக்கறதாகட்டும், நிறையா. ஓகேங்களா? நம்ம நிறைய திட்டங்கள்லாம் பார்த்தோம்ல. அடுத்தது பாருங்கள், 57வது மொரீஷியஸ் தேசிய தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இப்போ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? போன வருடம் பார்த்திங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 57வது மொரீஷியஸ் தேசிய தின நிகழ்ச்சியில் நம்முடைய பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சிறப்பு விருந்தினராக நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நாடுக்கு இன்னொரு நாடு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, உர்சுலா வாண்டர்லியன். இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இவங்க யாருன்னா ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர். இந்தியா வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா உர்சுலா வாண்டர்லியன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானதுங்க. தர்ம கார்டியன். இது வந்து ஒரு பயிற்சி, கூட்டு இராணுவ பயிற்சி. எந்த 2 நாடுகளுக்கு இடையிலாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடந்த கூட்டு இராணுவ பயிற்சி. எங்கே நடந்துச்சுன்னா ஜப்பானில் கிழக்கு ஃபுஜி இராணுவ பயிற்சி மையத்தில் நடந்துச்சு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த 2 நாடுகளுக்கு நடக்குது, அது என்ன பயிற்சி, இராணுவ பயிற்சியா, கடற்படை பயிற்சியா, விமானப்படை பயிற்சியா அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் அது எங்கே நடந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போ தர்ம கார்டியன் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கக்கூடிய இராணுவ பயிற்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்கள், 100 நாள் திட்டம். 100 நாள் திட்டம் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, 2024 டிசம்பர் 7 காசநோய் இல்லாத இந்தியாவிற்கான 100 நாள் திட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காசநோய் இல்லாத இந்தியாவுக்கான 100 நாள் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தார். இது சூயிலிங்க கத்தார் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவுடைய ஆண்ட்ரே ரூபலேவ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. யாரை தோற்கடிச்சாங்க அப்படின்னா, பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஜேக் ட்ரேப்பரை வந்து தோல்வி அடைய செஞ்சு இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரே ரூபலேவ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? நமக்கு டென்னிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க, இவங்க எந்த நாடு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா? கத்தார் ஓப்பன் ஆடவர் டென்னிஸில் ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரே ரூபலேவ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை தோற்கடிச்சு? பிரிட்டனுடைய ஜேக் ட்ரேப்பரை தோல்வி அடை செய்து. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க,
துபை டென்னிஸ் சாம்பியன்ஷிப். அதில் துபை டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த மிரா ஆண்ட்ரிவா. அவங்க வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அப்போ மிரா ஆண்ட்ரிவா அப்படிங்கிறவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. உங்களுக்கு வந்து துபை டென்னிஸ் சாம்பியனில் யார் சாம்பியன் பட்டம் வாங்கினாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர், எந்த நாடு அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ரயில் பாதை மின்மயமாக்கம். இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவில் தற்போது 97% ரயில் பாதை வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தற்போது 97% ரயில் பாதை வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா வரும் 2025 to 26 100% அது எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ, இது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கில் கூட இந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, பெர்சன்டேஜ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வருடம் வந்து எப்போ புக்கை எடிஷன் போட்டாங்களோ அந்த வருடத்தில் என்ன இருக்குதோ அதை தான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. 97% ரயில் பாதை வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்கு. 2025 to 26 100% அது எட்டிரும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு டார்கெட் என்ன வச்சுருக்காங்கன்னா 2030க்குள்ளே ரயில்வேயில் கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. எந்த வருடத்துக்குள்ளேங்க? 2030க்குள்ளே ரயில்வேயில் கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் நிறுத்துவதற்காக ஒரு இலக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, செம்மொழி நாள். செம்மொழி நாள் இனி எப்போ கொண்டாட போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் ஜூன் 3 ஜூன் 3 வந்து இனிமேல் வந்து செம்மொழி நாள் அப்படின்னு சொல்லி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 3 யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் முதல்வரான கருணாநிதி பிறந்த நாளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் செம்மொழி நாளாக கொண்டாட போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உலக தாய்மொழி நாள் எப்போன்னா February 21. நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க. February 21 பார்த்தீங்கன்னா உலக தாய்மொழி நாள். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமைங்க, ஆர் பாலகிருஷ்ணன். இவங்க பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி சம்மந்தமாக நிறைய ஆய்வு பண்ணியிருப்பாங்க. ஐஏஎஸ் இவங்க அது ஐஏஎஸ் ஆகிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு தமிழில் எழுதியே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் எழுதி ஐஏஎஸ் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இவரை என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக என்ன பண்ணியிருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், நியமன அடிப்படையில் உரிய பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அமைப்புகளை கொடுக்க போகிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளில் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதற்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 1998 மற்றும் தமிழக ஊராட்சி சட்டம் 1994 இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா சட்ட திருத்தம் பண்ண போகிறாங்க. புரிஞ்சுதுங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை திருத்த போகிறாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தேசிய அறிவியல் தினம். தேசிய அறிவியல் தினம் நம்ம எப்போங்க கொண்டாடுவோம்? February 28 கொண்டாடுவோம். தேசிய அறிவியல் தினம் எப்போங்க? February 28. இது எதற்காக கொண்டாடுவோம் அப்படின்னா February 28 1928 தான் சர்.சி.வி. ராமன் ஒளிச்சிதறலை கண்டுபிடிக்கிறார். ராமன் விளைவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிச்சது எப்போங்க? February 28 1928. அதனை பெருமைப்படுத்தும் விதமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1987 முதல் February 28 நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதற்காக ராமன் விளைவுக்காக 1930 இவர் இயற்பியலுக்கான நோபல் பரிசை யார் வாங்கியிருப்பாங்க? சர்.சி.வி. ராமன் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? இந்த ஆண்டு இப்போ 2025 ஓகேங்களா, 2025 தேசிய அறிவியல் தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல், பசுமை தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல். இதுதான் என்னதுங்க இந்த ஆண்டு அறிவியல் தினத்துக்கான நோக்கம், பசுமை தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல். அதை மட்டும் உங்களுக்கு கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா பசுமை தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், அதை கூட கொடுத்து உங்களை கேட்கலாம். ஓகேங்களா?
பார்த்துக்கோங்க. கருப்பொருள் எப்போவுமே தீம், அந்த தினம் அந்த தீம் கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க, அது கேட்குறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், உதான் யாத்ரி கஃபே திட்டம். உதான் யாத்ரி கஃபே திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, மலிவு விமான நிலையங்களில் மலிவு விலை உணவகம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விமான நிலையத்தில் டிசம்பர் 2024 கொல்கத்தாவில் உதான் யாத்ரி கஃபே திட்டத்தின் கீழே அங்கே கொல்கத்தா விமான நிலையத்தில் மலிவு விலை உணவகம் அமைச்சிருக்காங்க. இரண்டாவதாக இப்போ எங்கே அமைச்சிருக்காங்கன்னா, சென்னை விமான நிலையத்தில் அமைச்சிருக்காங்க. அப்போ உதான் யாத்ரி கஃபே திட்டம் அப்படின்னா விமான நிலையங்களில் மலிவு விலை உணவகம், இல்லைன்னா மலிவு விலை உணவகம் வந்து விமான நிலையங்களில் மலிவு விலை உணவகம் எந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே அமைச்சாங்க, ரெண்டாவது எங்கே அமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொல்கத்தாவில், இப்போ செகண்டு பார்த்திங்கன்னா சென்னையில் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தங்க அட்டை குடியுரிமை திட்டம். இது வந்து அமெரிக்கா வந்து இந்த குடியுரிமை திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதற்கு மாற்றாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி EP5 அப்படிங்கிற ஒரு திட்டம், குடியுரிமை திட்டம் வந்து அமெரிக்காவில் இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான நுழைவு இசைவு திட்டம் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்காக விசா கொடுக்கக்கூடிய திட்டம் தான் EP5. இந்த திட்டத்திற்கு மாற்றாக தான் தங்க அட்டை குடியுரிமை திட்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த EP5 திட்டத்தில் நிறைய சிக்கல் இருக்கிறதுனால இப்போ ஈஸியாக வந்து முதலீட்டாளர்கள் வந்து விசா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தங்க அட்டை குடியுரிமை திட்டம், அதுக்கப்புறம் நிறைய நடைமுறைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் இந்த EP5ல். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமாக என்ன லாபம் நமக்கு, மற்ற நாடுகளுக்கு என்ன லாபம்னா, அமெரிக்க உயர் பல்கலைக்கழகங்களிலிருந்து இந்திய பட்டதாரிகளை அமெரிக்க நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்தி கொள்ள முடியும். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படித்து முடித்த இந்திய பட்டதாரிகளில் அமெரிக்க நிறுவனங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதன் மூலமாக பணி அமர்த்தி கொள்ள முடியும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாடுகளைச் சேர்ந்த பணக்கார முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் தொழில் தொடங்குவதை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம், ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளைச் சேர்ந்த பணக்கார முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் தொழில் தொடங்குவதை இந்த குடியுரிமை திட்டம் வந்து ஊக்குவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஐநாவில் ஹிந்தி அப்படிங்கிற திட்டம் பார்த்திங்கன்னா 2018 கொண்டு வந்திருப்பாங்க. இதற்காக இந்தியாவுக்கும் ஐநா சபைக்கும் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும். எப்போங்க? 2018. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, ஐநா சபையிலிருந்து செய்திகள் மற்றும் பிற பொது நிகழ்வுகளை ஹிந்தி மொழியில் ஒளிபரப்பு செய்யும் திட்டம் இது. ஓகேங்களா? ஐநாவில் செய்திகள், பிற பொது நிகழ்வுகள் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஹிந்தி மொழியில் ஒளிபரப்பு செய்யும் திட்டம் தான் இந்த ஐநாவில் ஹிந்தி அப்படிங்கிற திட்டம். அது 2018 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த திட்டத்தை புதுப்பிப்பதற்காக, ஓகேங்களா, புதுப்பிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையும் இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 24 இன்ஃபர்மேஷன் தான், ரொம்ப எல்லாமே சிம்பிளான இன்ஃபர்மேஷன். இனி பார்த்திங்கன்னா மார்ச்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் பட்ஜெட்டில் படிக்க வேண்டியது வரும். ஏதோ ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு வாரம் உங்களுக்கு அதிகமாக இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு 25 இன்ஃபர்மேஷன் ஒரு வாரத்துக்கு படிக்கிறதுக்கு 24 இன்ஃபர்மேஷன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடைசி பார்க்கும் பொழுது அது நிறைய, ஒரு 6 மாதம் 7 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம படிக்கிறப்பவே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படித்து வச்சுட்டோன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? எப்போவுமே வந்து அளவாக படிச்சுட்டு அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு போனாவே நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். படித்ததை தெளிவாக படிக்கணும், அதை ஞாபகம் வச்சுருக்க அளவுக்கு நம்ம படிக்கணும், அதை திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம டெய்லி வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்ருக்கோம், எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் லிங்க்கில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெகுலராக வந்து அதில் வரக்கூடிய பேப்பர் கட்டிங்கை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. வீடியோ மட்டும் எனஃப்னு சொல்லவே மாட்டேனா? ஓகேங்களா? நீங்கள் பேப்பர் கட்டிங்கை படிக்கணும், அப்படி பேப்பரை படிக்கணும். பேப்பர் படிங்க, முடிஞ்ச அளவுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க, இல்லைன்னா தமிழ் ஹிந்து வாங்கி படிங்க. இல்லை வாங்க முடியலை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, டெலிகிராமில் போடக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கை என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ½ அன் ஹவர் வந்து அந்த நியூஸ் பேப்பரை ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுக்கிற கூட இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இல்லை பேப்பர் கட்டிங்கில் நம்ம அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறோம்ல, அந்த பாயிண்ட்டை கூட நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? டெலிகிராம் சேனலில் போடுற பேப்பர் கட்டிங்கையும் வீடியோவையும் பார்க்குறது அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஆனால் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது கம்பல்சரி படிக்கணும்.
ஓகேங்களா? நமக்கு தெரியணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரியணும். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி ரெகுலராக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வாங்கிக்கோங்க. இல்லை என்னால் நியூஸ் பேப்பர் வாங்க முடியும், ஃபோனில் என்னால் வந்து அந்த நியூஸ் பேப்பரை படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நியூஸ் பேப்பர் வாங்குங்க. நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். புரிஞ்சுதுங்களா? அப்போ எந்த நியூஸ் தெரியல, எந்த நியூஸ்ன்னு தேடி படிக்கிறதுக்கு, அதாவது முன்னாடியே படித்தவங்களுக்கு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு தெரியும். இப்போ படிக்கிறவங்களுக்கு, இப்போ நியூவாக வரவங்களுக்கு எந்தெந்த நியூஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 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 மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்தந்த நியூஸ் எல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் நீங்கள் டெலிகிராமில் போடுற பேப்பர் கட்டிங் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிரும், நம்ம இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாக ஒமிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.